நியூசிலாண்டில் டீச்சர்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்னோடய லிவிங் ரூமில் உட்காந்து கொஞ்சம் ஸ்கூல் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. நியூசிலாண்டில் ஒரு வருஷத்தில் 52 வாரம் இருக்குன்னா அதில் 40 வாரம் மட்டும்தான் ஸ்கூல் நடக்கும். மீதி 12 வாரம் லீவு தான். இந்த 40 வாரத்தை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா, ஒரு வருஷத்தில் 4 டேர்மாக பிரிக்கிறாங்க. ஸோ ஒரு டேர்முக்கு 10 வாரம் நடக்கும். அப்போ 10 வாரம் ஸ்கூல், 2 வாரம் லீவ், 10 வாரம் ஸ்கூல், 2 வாரம் லீவ், அந்த மாதிரி 3 டேர்முக்கு 2 வாரம் லீவ், 6 வாரம் கணக்கு வந்துடும். ஸோ ஸ்கூல் இயர் வந்து நம்ம ஊரில் ஜூன் டு ஏப்ரல் நடக்கும் இல்லையா, இங்கே வந்து ஜான்வரி எண்டு டு மிட் டிசம்பர் தான் நடக்கும். ஸோ ஜான்வரியில் ஒரு 4 வீக்ஸ் லீவ் கிடைக்கும். அப்புறமா டிசம்பர் 15-20 போல் ஸ்கூல் முடியறதுனால அங்கே 2 வாரம் கிடைக்கும். ஸோ இந்த 6 வாரம் ப்ளஸ் இடையில கிடைக்கிற 6 வாரம் சேர்த்து 12 வாரம் லீவ் கிடைக்கும். இங்கே நியூசிலாந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே ஸ்கூல் ஹாலிடேஸ் ஒரே டைமில் தான் நடக்கும். அப்போ வந்து நீங்கள் டூர் போகிறது பிளான் பண்ணலாம். ஜூலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஆஃபர் போடுவாங்க. பசங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஒரு அடல்ட் ஃப்ரீயாக வரலாம். அந்த மாதிரி நிறைய ஆஃபர்லாம் நியூசிலாந்து ஃபுல்லாகவே இருக்கும் ஸ்கூல் ஹாலிடேஸ் டைமில். அப்புறம் வேலைக்கு போகிற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஆனுவல் லீவை ஸ்கூல் ஹாலிடேஸ் டைமில் எடுத்துகிட்டு வீட்டில் இருந்து பிள்ளைங்கள பார்த்துப்பாங்க. ஸோ இதுதான் நியூசிலாண்டோட ஸ்கூல் கேலண்டர். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.